இதுக்கு இல்லையா சார் ஒரு 2 அப்படின்ற மாதிரி தான் டெய்லி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் பெருசா இருக்கும், சோ ஃபுல்லா பாருங்க. 10,000 ஃபாலோவர்ஸ் உடைய சீரிஸ்ல எனக்கு நாள் 36. அப்புறம் விஷயம் என்னன்னா, நான் 2,000 ஃபாலோவர்ஸ் அச்சீவ் பண்ணிருக்கேன். இந்த 10,000 ஃபாலோவர்ஸ் உடைய சீரிஸ்ல 20% முடிஞ்சு இன்னும் 80% இருக்கு. இந்த ப்ரோக்ரஸ் கொஞ்சம் இல்ல, ரொம்பவே ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. சோ புதுசா வீடியோ பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு படம் பார்க்க உட்காந்துட்டேன்னு நினைக்காதீங்க. ஒர்க் லாகிங் பண்ணிட்டேன். ஈவினிங் ஜிம் 5 மணிக்கெல்லாம் போயிடலாம் நம்ம ரோஸ் பையன் சொல்லியிருந்தான். ஏன்னா நைட் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போற வேலை இருக்கு, அதனால தான். ஆனா நாம எங்க சொன்ன டைமுக்கு இருந்திருக்கோம். என்ன பிக் பண்ணதுக்கு வீட்டுக்கு வரேன், அப்பதான் நான் ப்ரீ ஒர்க் அவுட் மீல சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா ஜிம்முக்கு போய் பார்த்தா நம்ம பாண்டா டைமுக்கு வந்துட்டு இருக்கான். அவனும் வேற ஏதோ விஷயத்துக்கு சீக்கிரமா போகணுன்றதுக்காக நான் வரதுக்கு முன்னாடியே ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு ஒரு புஷ் ஒர்க் அவுட் தான் ஜிம்ல போட்டோம். வர ஏதாவது ப்ரோட்டீன் டெய்லி சாப்பிட்டாலுமே ஜங்க் உள்ள போயிடுது. கார்டியோவும் பண்றது இல்ல, ஃபேட்டும் ஏறிட்டே போகுது. ஆனா ஒர்க் அவுட் மட்டும் பரவாயில்ல, நாங்க 3 பேர் போறதுனால ஈகோ டிஸ்டர்ப் ஆகி 3 பேர் ஒர்க் அவுட் நல்லா போட்டுறோம். இப்போதைக்கு இது ஒரு அன்பிளான் பல்கா தான் போயிட்டு இருக்கு. எப்போ ஃபேட் லெவல்ஸ் அதிகமா இருக்குன்னு ஃபீல் ஆகுதோ அப்போ ஒரு மினி கட்டை போட வேண்டியது தான். சரி ஒர்க் அவுட்லாம் முடிச்சு நைட் வெளியே போக ரெடியா இருன்னு ஒரு ஹாஃப் அன் வந்து பிக் பண்ணிக்கிறேன் நம்ம ரோஸ் பையன் சொன்ன மாதிரி ஹாஃப் அன் வந்துட்டான். எங்க வந்திருக்கோம்னா பெங்களூருக்கு தான். எதுக்கு வந்திருக்கோம்னா, நான் தான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் நம்ம ரோஸ் பையனோட அண்ணாக்கு கல்யாணம்னு. சோ அவன் கோட்டு தைக்க கொடுத்திருக்கான், அது அளவு பார்க்க தான் வந்திருக்கோம். வந்த உடனே ஒரு சக்கரை கம்மியா ஒரு சுகர் கேன் ஜூஸ் குடிச்சோம். அண்ணாக்கு அப்புறம் உனக்கு தானே ஒரு 6 மாசம் கழிச்சு கல்யாணம்னு சொன்னா பையனுக்கு வர ஒரே குஷி. பாருங்க எப்படி பல்ல இழிக்கிறான்ட்டு. ஆனா என்ன பையனுக்கு இன்னும் பொண்ணு தான் கிடைக்கல. சரி அளவெல்லாம் செக் பண்ணிட்டு கல் ஃபிட்னஸ் ஜிம் ஆப்போசிட்ல இருக்கிற மேக்னஸ் பிரியாணிக்கு தான் சாப்பிட வந்தோம். இங்க ஒரு பிரியாணி வாங்கினா 2 பேர் சாப்பிடுற அளவுக்கு குவான்டிட்டி இருக்கும். சரி ஒரு பிரியாணியும் ஒரு ஸ்டார்டரும் சாப்பிட்டு முடிச்சு கிளம்பிடலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம். ஈவினிங் ஒர்க் அவுட் முடிச்சு சாப்பிடாம வந்ததுனால ரொம்ப பசியா இருந்துச்சு. நம்ம ரோஸ் பையன் எனக்கு பசிக்குது இன்னொரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கலாம்னு சொன்னான். நான் வேணாம் தான் சொன்னேன். ஆனா அதை நானே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பாவம் அவன் சாப்பிட முடியாம தவச்சிட்டு இருந்தான். சரி அந்த 10 கிலோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னடா ஆச்சுன்னு கேட்டா 6 கிலோ குறைச்சிட்டேன், கோட்டும் இந்த சைஸ்க்கு தான் கொடுத்துருக்கேன், இன்னும் வெயிட் குறைச்சா கோட் சூட் ஆகாதுன்னு அப்படின்னு சொல்றான். சரி கல்யாணம் முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற 4 கிலோ இல்ல இன்னும் 10 கிலோ பண்றதா பிளான். இப்படி பண்ணலனா உங்க எல்லாரும் முன்னாடியும் வீடியோலயே உனக்கு கிளிக்கலான்னு இருக்கேன். சரி ஒரு வெத்தலை போட்டா வாய் நல்லா செவக்கும், அந்த மாதிரி தான் ஒரு டெசர்ட் சாப்பிட்டா வாய் நல்லா இருக்கும்ட்டு ஃபினிஷிங் டச்சா 2 பேரும் டெசர்ட் சாப்பிட்டு நீங்க டின்னர் முடிச்சாச்சு. வர என் வீடியோஸ்ல நான் வரணும் இல்ல இவன் தான் ஃபுல்லா வரான். பாக்குறவங்களும் கேக்குறாங்க இது உன்னோட விலாகா இல்ல அவனோட விலாகான்ட்டு. என்ன பண்றது, எனக்கு இவன் தான் கண்டென்ட் தரான். ரிட்டர்ன் வீட்டுக்கு போறதுக்கு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன குத்துனா என்னோட வண்டி வேற ஜிம் கீழ தான் இருக்கு. ஜிம் கிட்ட வந்து வண்டி எடுக்கிறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் 1 மணி ஆயிடுச்சு நைட்டு. இப்போ புரியும் நினைக்கிறேன் ஏன் டெய்லி ஜிம் ஈவினிங் போயிட்டு இருக்கேன்ட்டு. இந்த மாதிரி நைட் லேட்டா சாப்பிடுறது லேட்டா சுத்திட்டு இருந்தா எங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் இந்த மந்தோட தான். ஏன்னா 2 months நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து லாக் இன் ஆகலாம் தான். இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் கைஸ். பை.